ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம சிபிஎஸ்சி கிளாஸ் 12 என்சிஇஆர்டி எக்ஸசைஸ் நம்பர் 10.3ல் ஒவ்வொரு ப்ராப்ளமாக நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்குறோம். வெக்டர் அல்ஜிப்ராவில் கொஸ்டின் நம்பர் 4 அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Find the projection of the vector I cap plus 3j cap plus 7k cap on the vector 7i cap minus j cap plus 8k cap. இப்போது நம்ம கொடுத்துருக்கிற வெக்டரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். முதல் வெக்டருக்கு பேர் நான் ஏ வெக்டர்னு வச்சுக்கிறேன். ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 7k கேப். ரெண்டாவது வெக்டருக்கு நான் பேர் என்ன வச்சுக்கிறேன், பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஐம் நேமிங் இட் 7i cap minus j cap plus 8k cap. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இது நம்ம ரீஃப்ரேஸ் பண்ணிக்கலாம். Projection of A vector along B vector along the vector B. ஸோ அப்படின்னா ஏ வந்து ஏயினுடைய ஷேடோவை we are going to, இப்போ if we have a vector, two vectors A vector and B vector, I am going to project the shadow. ஏயோட ஷேடோவை நான் என்ன பண்ண போகிறேன், I am going to project it on B. அதனுடைய நிழலை I am going to project. அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆகும், what happens, இந்த மேலே இருக்கிறது A vector and the bottom is a B vector. அண்ட் இது நான் டீட்டான்னு எடுத்துக்கிட்டா இந்த ஷேடோ வந்து இட் வில் லை ஆன் ஹியர். ஸோ இஃப் த ஷேடோ லை ஆன் ஹியர், இந்த ஷேடோட லென்த் என்னவாக இருக்க போகுதுன்னா A times cos of the angle theta. ஓகே, just a small explanation. இப்போ நம்ம டாட் ப்ராடக்டோட டெஃபினேஷன் we know. நமக்கு என்ன தெரியும், A vector dot B vector is equal to, is defined as magnitude of A, magnitude of B, cos of the angle between A and B. இப்போ நம்ம cos of the angle between A and B நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன், புக்கில் பொதுவாக டீட்டான் இருக்கும். இப்போ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் A on B னா என்ன, A cos theta. இது மேக்னிடியூட் ஆஃப் ஏ இது மாதிரி போட்டு எழுதலாம், அல்லது சிம்பிளி ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். இது மாதிரி வெர்டிக்கல் லைன்ஸ், இப்படி வெர்டிக்கல் லைன் மேலே ஆரோ போட்டு இப்படியும் எழுதலாம், மேக்னிடியூடுக்கு இதை மாதிரி எழுதலாம். அப்படிதானடா? ஸோ நான் ஏ காஸ் தீட்டாவை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு ரிமைனிங்கை நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு டேக் இட் டு த நெக்ஸ்ட் சைட். யார் இருக்கா, பி. ஸோ ஐல் டேக் இட் பி தேர். இப்போ இந்த இது வந்து டெஃபினேஷன் will become equal to, so A cos theta equal to A vector dot B vector divided by magnitude of B. ஸோ அப்படின்னா we should do A vector dot B vector. A vector dot B vector நம்ம பண்ணணும். பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும், A vector dot B vector and we should find the magnitude of B and write it on the denominator. சரியா? சரி, இப்போ நம்ம வில் டூ தட் ஆப்ரேஷன். we have done A vector and B vector, we have A vector and B vector here. A vector dot B vector ஞாபகப்படுத்தி பாருங்க. what should you do, A vector dot B vector னா, இப்போ A vector உடைய x காம்பனண்ட் யாரு, ஐக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆள் தான் x காம்பனண்ட். who is there before I, 1. ஸோ அதே மாதிரி பி வெக்டருக்கு எக்ஸ் காம்பனண்ட் இஸ் 7, 1 into 7 ப்ளஸ் ஏ வெக்டருடைய ஒய் காம்பனண்ட் இஸ் 3 மல்டிப்ளைடு வித் பி வெக்டருடைய ஒய் காம்பனண்ட்
minus 1 plus C vector Z component 7 multiplied with C vector B vector Z component 8. Okay, 1 times 7 is 7. 1 multiplied with minus 3 is minus 3. 7 8s are, it is plus 56. சரியாடா? So 7 minus 3 is 4 and 56 plus 4 is 60. சரியாடா? Okay. Then we want to find B vector magnitude. It can be given 2 symbols. 2 symbol கொடுக்கலாம் அப்படிதானே? இப்போ அடுத்து what should I do? I should take the root. அப்புறம் x component of B vector நம்ம எடுத்து whole square பண்ணுறோம். y component of B vector எடுத்து whole square பண்ணுறோம். Next z component of B எடுத்து whole square பண்ணுறோம். ஸோ லைட்டாக காமிச்சிருந்தேன். x component of B vector, y component of B vector, z component of B vector. So 7 square is 49, 1 square is 1 and 64. 49, 1 and 64. 49 plus 1 is 50 and 50 plus 64 is 114. சரி, இதை எடுத்து எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாமாடா? ஸோ A vector dot B vector is 60 and magnitude of B is root of 114. ஓகே, இதான் நம்மளுடைய ஆன்சர். ஐ ஹோப் த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கைண்ட்லி லெட் மீ நோ இன் த கமெண்ட். தேங்க்யூ, பாய் அண்ட் see you in the next video. நன்றி.